நீங்க எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட அவருடைய ஆட்சியில, அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களோட ஆட்சியில, அப்புறம் செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியில, எல்லா காலகட்டத்திலும் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த 3 பேர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான விஷயம் என்ன பார்க்குறீங்க? தனித்தனியா சொன்னா கூட ஓகே. எம்ஜிஆர் பத்தி சொல்லவே வேண்டாம். அவரை பத்தி மக்களுக்கே தெரியும். ஒரு நல்ல தலைவர். உண்மையிலேயே மக்களுக்காக பாடுபடணும்னு நினைச்ச ஒரு தலைவர். கலைஞர் வந்து ஒரு ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அவர்கிட்ட நீங்க வந்து தைரியமா அவர்கிட்டயும் பேசலாம். எப்படி கலைஞர் வந்து எம்ஜிஆர் கிட்ட பேச முடியுமோ அதே மாதிரி கலைஞர்கிட்டயும் உங்க ஒப்பீனியனை நீங்க வந்து தைரியமா சொல்லலாம். அது ஏன் சொல்றேன்னெல்லாம் வந்து அவர் கேட்க மாட்டார், அப்ரிஷியேட் பண்ணுவார். ஸோ அவருக்கு நல்ல ஞாபக சக்தி. சொன்ன அவர் வந்து அதில் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சா அவர் வந்து அதை ஏற்றுப்பார். ஜெயலலிதாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஆளுமை இருந்தது, ரொம்ப புத்திசாலி. ஆனால் ஃபீல்டு லெவலில் அவங்களுக்கு வந்து பப்ளிக்கோட கான்டாக்ட் கிடையாது. நீங்க முன்ன சொன்ன ஞாபகம் அந்த சினிமாலேருந்து அப்படியே வந்ததுனால அவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் அவ்வளோவா பெருசாக தெரியாததுனால இன்னொருத்தர் சொல்கிற ஐடியாவை ஏற்றுக்க மாட்டாங்க. என்னமோ நம்ம அவங்கள மட்டம் தட்டுறோன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். என்னமோ அவங்களுக்கு தெரியாத மாதிரியும் நம்ம தான் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்ற மாதிரி ஏற்றுப்பாங்க. ஏன்னா அந்த அந்த புரிதல் இல்லாததுனால. அந்த புரிதல் மட்டும் இருந்திருந்ததுன்னா ஷி வுட் ஹவ் பிகம் எ வெரி கிரேட் லீடர். அதுவும் குறிப்பா அந்த 1996ல முதல் முறையா அவங்க முதலமைச்சர் அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அது யாராவது எடுத்து சொன்னா அது அவங்க அதை ஏத்துக்கிற பக்குவம் இல்லை. ஆனா உங்களுக்கு அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க நல்ல அறிமுகம் ஆகிட்டாங்க. அப்ப இருந்த ஜெயலலிதா அவங்களுக்கும் முதலமைச்சர் ஆன பிறகு இருந்த ஜெயலலிதாவுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்ததுங்களா? இந்த குணம் எப்பவுமே இருந்தது அவங்க கிட்ட வந்து. அது திடீர்னெல்லாம் குவாலிட்டி வந்து உங்களோட பேசிக் கேரக்டர் கேன் நெவர் சேஞ்ச். அதனால எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த பேசிக்கலி ஷீஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். ஸ்கூல்ல ரொம்ப நல்லா படித்தவங்க, ரேங்க் ஹோல்டர், அவங்களுக்கு அதெல்லாம் இருந்ததுனால நான் ரொம்ப நான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஆனால் அதனால எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நல்ல பாயிண்ட். சொல்லுவாங்க, கட்டுறது கைமண்டளவு கல்லாது உலகளவு. அந்த மாதிரி எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் எனக்குன்னு தெரிஞ்சது சில ஃபீல்டில் எனக்கு தெரிஞ்சிருக்கும், சில ஃபீல்டில் எனக்கு தெரியாது. தெரியாததான் நூத்தொட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. முன்ன இருந்த எம்ஜிஆர் கலைஞர் 2 பேருமே அதுல சரியா இருப்பாங்க, தெரியலன்னா கேட்டுப்பாங்க. அவங்க 2 பேருக்குமே பப்ளிக்கோட கான்டாக்ட் இருந்தது இல்லை. கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்கு அவங்க 2 பேருக்குமே இருந்தது இல்லை. கரெக்ட். அது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா?